நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. வாடி அடிச்ச இப்ப பார் எப்படி கோர்த்து விட்டுருக்கேன். நீ எப்படி காலேஜுக்கு வரேன்னு பாக்குறேன். சூப்பரா குழந்தை போட்டிருக்கேன். இப்ப பார் சும்மா இப்படி பத்திக்கிட்டு எரியுதுன்னு. Data science is the very beautiful and wonderful memoryful. என்னது data science is the wonderful and memoryful? ஐயோ இவங்கள படிக்க சொன்னா எல்லாரும் தனியா தான படிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் அந்த பையன் அப்படி சொன்னியா? சஞ்சு நான் சொன்னேன்ல அந்த அஞ்சாவது क्वेश्चन இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அது குறிச்சு வச்சுக்கோ கண்டிப்பா வரும் சரியா? கலை அஞ்சாவது क्वेश्चनல இங்க ஒண்ணு இல்லையே. சரி அதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீ சொல்லு பார்க்கலாம். எப்படி உனக்கு அது முக்கியம் தெரியும்? செருப்புல அடிப்பேன் மூடிட்டு நடி சரியா? அவர் நம்ம நடிக்கிறோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏண்டி படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன நடி? செருப்புல அடிச்சுதான் அவளை நீ நடிக்க வைக்கணுமா? ஏமா ஏன் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார் கிளாஸ் ரூம்ல ஒரே இரிட்டேஷனா இருக்கா. அதுவும் நாங்களாம் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களா எங்களுக்கு இரிட்டேஷனா இருந்தா ஒழுங்கா படிக்க முடியாதா அதனாலதான் சார் இங்களுக்குள்ள வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாவ் வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நல்லபடியா படிங்க ஓகேவா? எக்ஸாம்ல நல்லபடியா பாஸ் பண்ணணும் ஓகேவா? இந்த தடவை நம்ம காலேஜுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் உங்களோட கையில தாமா இருக்கு. வாய் மூடிட்டு அமைதியா இருந்துரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நீங்க ஒண்ணு கவலை எல்லாம் படாதீங்க. இந்த வருஷம் பாருங்க எங்களால எவ்வளவு அழகா உங்க ரிசல்ட் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படி எடுத்து கொடுப்போம். நம்ம காலேஜ் தான் சார் நம்பர் 1 வரும். சூப்பர்மா. இந்த கான்ஃபிடன்ஸோட 4 பேர் படிங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன். ஏமா கலை எனி ப்ராப்ளம்? ரொம்ப இரும்புறீங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அச்சச்சோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல கொஞ்சம் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சா அது மட்டும் இல்லாம நீங்க வேற நாங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்னு வேற சொல்லிட்டீங்க. அதனால அதை நினைச்சே எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சா அதனாலதான் லைட்டா இருமல் வந்துருச்சு. நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க சார். சூப்பர்மா கீப் இட் அப். இதே எனர்ஜியோட படிங்க ஓகேவா? நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க ஓகே? நான் போயிட்டு வரேன். ஆமா தேர்ட் இயர் பசங்களா எங்க? தேர்ட் இயர் பசங்களா? அப்படினா யாரு சார்? ஓவர் ஆக்டிங் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க செத்து போயிருவேன். மூடிட்டு ஒழுங்கா நடி. இப்போ தேர்ட் இயர் அண்ணாவை கேக்குறீங்களா? அவங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல சார். நாங்க கிட்டத்தட்ட காலேஜ் வந்ததுலேருந்து இங்கனக்குள்ள உட்காந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றதுனே தெரியல சார். எக்ஸாம்ஸ் வேற ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்குல்ல படிக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் எனக்குலாம் வீட்டுக்கு போனால் வீட்டு வேலையே நேரம் கரெக்டாக இருக்குது சார். என்ன சொல்கிறீங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சார். அதனாலேயே வந்துட்டு இங்கேயே வந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கலான்னு இருக்கோம். உருட்டு மேலே உருட்டு வந்து உருட்டுகிற நேரம் இது. என்னம்மா இது பாட்டு புதுசா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. எப்படி உருட்டு மேலே உருட்டு வந்து உருட்டுகிற நேரம் இது. ஆக்சுவலா அது காசு மேலே காசு வந்து பாட்டு தானே. நீ வேற மாதிரி பாடிட்டு இருக்க. பட் சூப்பரா இருக்குமா ஓகே? நல்லபடியா படிங்க ஓகேவா? தேர்ட் இயர் பசங்க எங்க? நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இப்போ அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சார். அதாவது யாராவது உருட்டுனாங்கன்னா ஐ மீன் பொய் சொன்னாங்கன்னா அவங்களுக்காக இந்த பாட்டு பாடலாங்க சார். எப்படின்னா உருட்டு மேலே உருட்டு வந்து உருட்டுகிற நேரம் இது அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னா நம்ம ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பொய்யை மேல மேல நம்ம அடுக்கிக்கிட்டே போனோம்னா இந்த மாதிரி பாட்டு பாடலாங்க சார். ஏன்னா உங்களுக்கு அதை பாடி காட்டட்டும் இன்னும் தெளிவா ஃபுல் பாட்டை. வேண்டாமா நீங்க இதேபடி நல்லபடியா படிங்க. நான் தேர்ட் இயர் பசங்களை போய் பார்த்துட்டு வரேன். ஓகே சார் போயிட்டு வாங்க பை. போயிட்டு வந்துராதீங்க சார் அப்படியே போயிருங்க. புட்டச்சி என்ன பல்ல காட்டிட்டு இருக்க? நான் உனக்கு உருட்டுனா நீ வந்து பாத்தியா? என்ன பாட்டது? உருட்டு மேலே வந்து உருட்டிக்கிற நேரம் இதா? பிச்சு பிரவேண்டி பிச்சு என்ன வாய் ஓவரா இருக்கு? நீ சாத்திடி நீ ஓவரா பேசாத சரியா? அப்படி நீ வீட்ல எல்லா வேலையும் கலட்டி கிழிக்கிற. உங்க அண்ணன் தான பாத்திரங்கள்ல இருந்து துணி துவைச்சு போடுறதுல இருந்து அத்தனை வேலையும் உங்க அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்ல போய் இவன் நொட்டறான வேலையை பார்த்து பிச்சிருவேன். ஆனா கார்த்தியனா ரொம்ப பாவம்பா. மேரேஜுக்கு அப்புறம் என்னென்னலாம் பாடுபடுத்த போறாளோ அதெல்லாம் அவன் என்னை பாடுபடுத்தாம இருந்தா போதும். நான்லாம் நல்லா பாத்துக்கிடுவேன். சரி நீங்க அமைதியா இருங்க. சரி வாங்க நம்மள படிக்கலாம். சீச்சி என்ன கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு? ச்சே இதெல்லாம் என் காதுல கேட்க கூடாத ஒரு வார்த்தை. இதே போல எப்போதுமே நம்ம ஒற்றுமையா இருக்கணும் கலை. எப்போதுமே நம்ம பிரிஞ்சிடவே கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்டிப்பாடி எருமை. எங்கே இருந்தாய்
எங்கே இருந்தாய் எப்படி நீயும் என் உள் வந்தாய் பசங்கன்னா தனியா தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த பையன் அப்படி சொன்னான்? மச்சான் பிரின்சிபல் வந்துட்டாரா அப்படி சிரிச்ச மாதிரியே ரெடி. சரி கடைசி அதெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம், இருந்தாலும் அப்பதே வந்துட்டான்னு எனக்கு தெரியும். எப்படி நடிக்கணும் மட்டும் பாரு. அடடே வாங்க சார், என்ன புதுசா எங்களை பார்க்க வந்திருக்க மாதிரி இருக்கு. பிரின்சிபல் அப்படி வர மாட்டீங்களே? அப்படிலாம் இல்லப்பா, சும்மா தான் வந்தேன். ஆமா நீ லைப்ரரியில நின்றுட்டு இருந்த, நீ எங்க பண்ணிக்கிட்டு இருக்கா? அது வந்து சார், மேத்தமெட்டிக்கல் மேம் லைப்ரரியில சில புக்ஸ் எல்லாம் எடுத்து தர சொன்னாங்க, அதனால எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் சார். இப்பதான் வந்தேன். என்ன எங்களை பார்த்துக்க வந்திருக்க மாதிரி இருக்கு? இல்லப்பா செமஸ்டர் எக்ஸாம் வருது இல்ல, அதனால எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி வந்தேன். என்ன ஒருத்தர் கையில புக் இல்ல, படிக்கலையா? ஐயோ ஏன் சார் இவ்வளவு நேரம் படிச்சு போய் காலேஜ் போய் நின்றுட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் புக்கை தான் சார் கையில வச்சிருந்தோம். ஐயோ புக்கை ஒரு நிமிஷம் இறக்கலைங்க சார், அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம். முடியவே இல்லை சார். எப்படிதான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண போறோன்னே தெரியல சார். ஆனா கண்டிப்பா எங்களால இந்த அளவு நல்ல ரிசல்ட் வரும் சார் உங்களுக்கு. சூப்பர்ப்பா கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிப்பா இதே மாதிரி நல்லபடியா படிங்க ஓகேவா? அப்புறம் கார்த்தி முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணணும் ஓகேவா? உன்கிட்ட நல்ல திறமை இருக்கு, நல்லா படிக்கிற. சோ வந்துட்டு எப்படியாவது யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அடிச்சிடலாம். நீ நினைச்சா முடியும். படிச்சிருவியா? அதுவும் இந்த வருஷம் வர தேர்ட் இயர் வர முடிக்க போறீங்க, ஃபைனல் இயர். சோ என்ன ஏ கார்த்தி நல்லா படிக்கிறவரு, நல்லவரு, வல்லவரு, யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்குறது அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல எதுவும் முடியாது. அதான் காதல்னு ஒரு நோய் வந்து கட்டி போட்டுருச்சே, என்ன பண்றது? எப்போ பார்த்தாலும் அங்கேயே நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரில எல்லாத்தையும் பண்ணி விட்டுருச்சு. யூனிவர்சிட்டி கோல்டு மெடல்ல சான்ஸ் இல்ல, ஆனா நான் நினைச்சா முடியும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார். யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் என்ன, யூனிவர்சிட்டி மேல இருக்க கோல்டு மெடலே வாங்கிடுவார் நம்ம கார்த்தி. நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சரிப்பா நல்லாதான் பேசுறீங்க. ஓகே இதே மாதிரி நல்லபடியா படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. ஓகே நீங்க தான் கேர்ள்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க? கேர்ள்ஸ் கிட்டயா? நாங்களா சார்? நாங்க வந்ததுல இங்களுக்குள்ளே தான் சார் நின்னுக்கிட்டு இருக்கோம். நாங்க எப்படி சார் கேர்ள்ஸ் கிட்ட பேச முடியும்? அதெல்லாம் இல்ல சார், நாங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசுறோம். நீங்க தானே ரூல்ஸ் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் ரூல்ஸ் நாங்க கரெக்டா தான் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எந்த எடுவட்ட மொல்ல மாதிரி பையன் சொன்னான்னு தெரியல. அதெல்லாம் யாரும் சொல்லலப்பா, இல்ல நானும் சும்மா கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா நான் கிளம்புறேன் ஓகேவா? பாத்துக்கங்க. செம்மல்ல வேற லெவல். ஏன் கவின் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கவா? இல்ல மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கன்னு சொல்லி சொன்னியே, அது யாரு? அது வந்து மச்சான் யாருன்னா, ஏய் ஷட் அப். ஓ வாங்க மிஸ் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி, இந்த சைடு வந்திருக்கீங்க. ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், என்ன பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க மாதிரியா தெரியுது? ஏன் மச்சான் கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம ஒரு சில டைம்ல உண்மையா பேசுறோம்னு வச்சுக்கோயேன், அது சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்குமா. அந்த மாதிரி சில பேர். ஆமாடா மச்சான் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஏய் என்ன எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? அடிச்சு வாயை உடச்சு விடுறேன். இந்த தடவை எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க, அடுத்த தடவை விட மாட்டேன்டா. எப்படிதான் கண்டுபிடிச்சிங்களோ? அது ஒண்ணும் இல்ல பேபி, சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோ ஓகேவா? கூட்டமா லவ் பேர்ட்ஸ் நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், ஒரு நாய்க்குட்டிக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன அந்த நாய்க்குட்டி கூட்டமா சேர்ந்து லவ்வர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது மோப்ப முடிச்சிருச்சு. மோப்ப முடிச்சத அந்த கூட்டத்துல லவ் பேர்ட்ஸ் கூட்டத்துல இருக்கிற ஒரு தலைவர் தலைவி பார்த்துட்டாங்க. பார்த்த உடனேயே அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. சரி நம்ம கிட்ட வேடன்ட்ட போய் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நாங்க ஒதுங்கிக்கிட்டோம். மோப்பம் புடிச்சிட்டு போய் அதே மாதிரி போய் அந்த வேடன் கிட்ட சொல்லுச்சு அந்த நாய். அந்த நாய் வேற யாரும் இல்ல, நீதான். ஆதி வில் பி ஷட் அப், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பேசுற வார்த்தைகளை பார்த்து பேசு ஓகேவா? யார பார்த்து நாய்ங்கிற? டேய் நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது. உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கால, அந்த உமனா மூஞ்சி பெரிய பேரழகி நினைப்பு, அவ குடும்பி என் கையில தெரிஞ்சுக்கோ. ஓ உமனா மூஞ்சி மேலதான் நீங்க கை வச்சீங்களா? ஆமா என் ஆளு எனக்கு பேரழகி தான்டா, என் பொண்டாட்டி தான் அவ. நீ என்ன பண்ணுவ? அவ எனக்கு தான் பொண்டாட்டி, வேற யாருக்கு பொண்டாட்டி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏய் இங்க பாருடா, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ ஓகேவா? என்ன உன் தங்கச்சிய கலையோட அண்ணன் லவ் பண்றாங்க. என்ன இப்ப அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க ரெண்டு பேத்துக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. ஆனா இதுக்குள்ள நீ என்ன பிளான் போட்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ என்ன பிளான் போட்டு என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி எதுவும் நடக்காது. உன்னால என் கலையையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. ஓகேவா? தேவையில்லாம மனக்கோட்டை கட்டாம போ.
புத்திசாலித்தனமா பேசிட்டோன்னு நினைப்பு. ஓகே ஓகே, பேசு பேசு. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் நிம்மதி நிக்கிற இந்த கெத்தை நான் இறக்கி காட்டல. என் பேர் சூர்யா இல்லடா. உன்னோட வீக்னஸ் எது, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எது, நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன சொத்து, எல்லாமே எனக்கு தெரியும். அந்த சொத்து மேல நான் கை வச்சிருக்கேன்டா. பாக்குறேன் நீ எப்படி கூடி குறுகி அசிங்கப்பட்டு நிக்கல. என் பேர் சூர்யா இல்லடா. இது நடக்கல பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம் போட. ஏன்டா வெண்ணானக்கா கிளாஸ்ல போகாம வீட்டுல வந்து உட்கார வச்சிருக்க என்ன? அப்பா பார்த்தாலும் கிளாஸுக்குள்ள போறேன், அதை பண்றேன் இதை பண்றேன். சும்மா உட்காருடா, வெண்ணானக்கா பேசிக்கிருக்காம. அண்ணே போர் அடிக்குதுனே, ஏதாவது பாட்டு பாடி விளையாடுவோமா? எப்ப பார்த்தாலும் உன் கூட வந்து உட்காந்துருக்க மாதிரி ஆயி போச்சு. கிளாஸுக்கு எவனும் வரமாட்டாங்க. ஆமா பாசமலரே, எனக்கு தான் போர் அடிக்குது. பாட்டு பாடி விளையாடுவோமா? உருண்டை பாட்டு பாடி விளையாடுறதெல்லாம் ஓகே, ஆனா உன் தங்கச்சியை மட்டும் பாட சொல்லாது. ஏன் தங்கச்சி பாடக்கூடாது? எதுக்கு பாடக்கூடாது? நீ வெண்ணானக்கா பேசிக்கிருக்காத. நீ எல்லாம் பாடுறப்ப தங்கச்சி பாடக்கூடாதா? ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி தான் ஆரம்பிக்கணும். தங்கச்சி ஆரம்பிச்சு விடு. உத்தரவு என் பாசமலரே, இதோ பாருங்க ஆரம்பிக்கிறேன். உன் கூடவே பிறக்கணும் என் உருண்டை அண்ணே, உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும். அதுக்கு மேல உனக்கு எதுவும் தெரியாதா? அது என்ன உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உன் கூட அவன் கூட பிறந்து நீ என்ன ஆன போற? ஏற்கனவே வெண்ணாக்க உட்காந்துக்கிறீங்க, அவன் கூட பிறந்து நீ என்ன ஆன போற? அண்ணா நான் பாட்டு பாடும்போது இவனை இடையில பேச வேணாம்னு சொல்லுடா. அப்புறம் நான் பாடுற பாடு எனக்கு மறந்து போயிரும்டா. உனக்கு தெரியாதா? உயிர் தங்கையே, நீ பாடுற பாட்டு எனக்கே என்னன்னு தெரியலம்மா. என்னடா அண்ணா இப்படி சொல்லிவிட்டேன்? போடா, நான் பாட்டே பாடல. சரிம்மா சரி, எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் தான். சரி தம்பி பையா, பாட்டு பாடு. சாத்து, இன்னொரு தடவை இந்த பாட்டை பாடினு வச்சுக்கோ, உனக்கு குழப்பண்டியே கொண்டு போடுவேன்டா. என் உயிரே, என் உயிரே, யாவும் நீதானே. கண்ணிரண்டில் நீ இருந்தே பார்வையை தந்து விட்டு போனாயே. உயிரென்று சொன்னாய் நீதானே, என்னை விட்டு இப்பதான் நீ போய்ட்டாயே. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேனே. என் அண்ணா பையா, என் அண்ணா பையா, என் அன்பை புரிந்து கொள்வாயாக. கேரா தம்பி, நீ சர்க்கஸ் காட்டினது போதும், கீழே உட்காரு. சரி வாமா குச்சி, அவுத்துடு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், அதில் நம்ம உருண்டைய தூக்கி போட்டு உட்கார வைக்கலாம். வா வா, ஒண்டர்ஃபுல், சூப்பர் சூப்பர். சரி தங்கச்சி, ஏன் அப்படி மூஞ்சி வச்சுக்கிருக்க? அண்ணனுக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. நெஞ்சு வச்சு இங்க செத்து போயிரும் போல இருக்கு. மூஞ்சி சிரிச்ச மாதிரி வை. சரி, ஆரஞ்சு கலர் டிராயரு பாடு. ஆரஞ்சு பல்ல கட்டிடுவேன். இது ஆரஞ்சு கலர் டிராயரா? ஆரஞ்சு கலர் சட்டை. தேர்றா என்ன பாடுறா. அந்த நீலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ராசாத்திக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ண மூடு, ஓ வாயில வப்பா. பல்லுல டீ கட்டி இருக்கு, அதுக்காக பந்தியில முந்தி இருக்கு. ஓடி வா ஓட பக்கம், ஒதுங்கலாம் மெதுவாக. தூக்கி போட்டு மிதிப்பாக. நீ செருப்படி வாங்கி சிரிப்ப, அத நான் பார்த்து சிரிப்பேன். வா வா வா, சூப்பர் சூப்பர். நீ போது, நீ எருமை மேய்ச்சது, திரும்பி உட்காரு. ஓகே, இது என்னோட டர்ன். நான் பாடுறேன். கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலியே, உன்னை விட்டாயா தலையே, கண்ண மூடி தாரந்தாலும் முகந்தா உன் நினைவுகள் போகலையே. பல்லுல டீ கட்டி இருக்கு, அதுக்காக பந்தியில முந்தி இருக்கு. என்னுயிர் சீதா, வா சீதா, உன் வருகை காண்டிதான் காத்திருக்கிறேன். உன் உருண்டை மாமா. வருடம் இருமுறை வரும் செமஸ்டர் எக்ஸாமில் 2 பாடங்களில் மட்டும் பெயிலாகிவிட்டு அது அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு என்னிடம் வந்த சீதாவே, வா, இந்த ஜென்மத்தில் நான் விடை பெற மாட்டேன், அடுத்த ஜென்மத்திலும் நான் விடை பெற மாட்டேன், இன்னும் 7 ஜென்மம் உன்னுடன் வாழும் வர வேண்டும் என்று அந்த கடவுளிடம் கேட்பேன். காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், உன் காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவுகளாய் காத்திருப்பேன், கரைந்திடும் முன்னை காண்பேனே, கனமோ ஒன்றும் உன்னினை வலைகள். நீ காலம் முழுக்க காத்திருந்தாலும் சரி, வருஷம் முழுக்க காத்திருந்தாலும் சரி, உன்ன மாதிரி கருவாப்பைய போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? கருவாப்பைய
நீங்க 2 பேரும் எங்களை விட்டு போய் என்னையோட 25 வருஷம் ஆயிருச்சு. உங்க முகத்தை கூட நாங்க பார்த்ததில்லையே எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து. நாளைக்கு உங்களோட ஞாபகமே இல்லாம செல்லம்மா செல்லம் கொடுத்து வளர்த்து கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேரும் இறந்த நாள். இது அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. அவ ஒருத்திக்காண்டிதான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா என் மனச அவளே மாத்திட்டாப்பா. அவ மட்டும் கிடையாது, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சனாலதான் நானே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கார்த்தி தம்பிய அவ கல்யாணம் பண்ணிக்கிறணும். அது மட்டும் நடந்துட்டா போதும். பாலா, ஏய் கண்ணகி, நீ எப்ப வந்த? ஏமா அழுகுற? நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல உங்க அம்மாவும் அப்பாவும் உங்களை விட்டு போய் என்னோட 25 வருஷம் ஆயிருச்சுன்னு. அப்பவே வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாலா. ஒரு அம்மா அப்பா துணை இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கீங்களே. உண்மைதான், ஒரு அம்மா அப்பா துணை இல்லாமதான் என் தங்கச்சியை வளர்த்துருக்கேன். யாரும் இல்லாத அனாத மாதிரி தான் நாங்க 2 பேரும் இருந்தோம். அவளுக்கு நானும் எனக்கு அவளும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு சொன்ன உங்களுக்கு யாரு இல்லைன்னு? நான் இருக்கேன்ல பாலா. அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? இப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஐ லவ் யூ பாலா. காலங்களோடும் இது கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் அடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது